வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சமீபத்தில் தெலுங்கில் வெளியான ஆப்ரேஷன் வேலண்டைன் இந்த படத்துடைய ரிவ்யூ தான். ஸோ இந்த ஆப்ரேஷன் வேலண்டைன் படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வருண் தேஜ், ருஹானி சர்மா, மனுஷி சில்கர் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. சத்ய பிரதாப் சிங் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் தமிழ் டப்பிங்கில் கூட இப்போ அவைலபிளாக இருக்குது. முதல்ல இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு பார்த்துடலாம். 2019 நடந்த புல்வாமா அட்டாக்கை பற்றி இந்த படத்துடைய திரைக்கதை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைட்டர் பைலட்டாக இருந்திருக்காரு. சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து நம்ம ஹீரோக்கு பலமாக வந்து அடிப்படுது. அண்ட் அவருடைய நண்பரும் வந்து இறந்து போயிடுறாரு அந்த ஒரு ஆக்சிடென்ட்ல. ஸோ இந்த ஒரு பாதிப்புலேருந்து நம்ம ஹீரோ மீண்டு வரதுக்கே சில காலங்கள் வந்து ஆகுது. திரும்பவும் வந்து ஃபைட்டர் பைலட்டாக வந்து ஜாயின் பண்ணுறாரு. எதிர்நாட்டிலேருந்து கொடுக்கக்கூடிய தாக்குதல்களையும் அதுக்கப்புறம் தீவிரவாதிகள் வந்து இந்தியாவுக்குள்ள ஊடுருவி செய்யக்கூடிய தாக்குதல்களையும் நம்ம ஹீரோவும் அவருடைய டீமும் ஃபைட்டர் பிளேனை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் வந்து சண்டை போட்டாங்க, ஃபைனலாக வந்து இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த படத்துடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். படத்தில் நடித்தவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். ஸோ ஆக்டர் வருண் தேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டிலான ஒரு ரோல் தான். அதே சமயம் ஹீரோயின் கிட்ட வந்து கொஞ்சம் ரொமான்டிக்கலாக பேசக்கூடிய இடங்கள்லேயே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது. ஸோ நம்ம ஹீரோவோட கேரக்டர் வந்து கொஞ்சம் கோபக்காரராக இருந்தாலும் நியாயமான ஒரு விஷயத்துக்கு தான் வந்து கோவப்படுறாரு அப்படிங்கிறது வந்து ஹீரோ அந்த கேரக்டரை வந்து நீட்டாகவே ப்ளே பண்ணியிருந்தாரு ஆக்டர் வருண் தேஜ். இந்த படத்தில் ஹீரோனா நடித்த மனுஷி சில்கர். ஸோ ஹீரோயினுக்கு மேலே அந்த ரொமான்டிக்கல் போர்ஷன்ஸ் வந்து கம்மியாகவே இருந்தாலும் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கான விஷயங்கள் வந்து நீட்டாகவே வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களுடைய அந்த லவ் போர்ஷன் வந்து இந்த கதைக்கு வந்து இடைஞ்சலாக இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க ரெண்டு பேர் போக படத்தில் நடித்த மற்ற சில சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ருஹானி சர்மாவாகட்டும், எல்லாருமே கொடுக்கப்பட்ட அந்த ஒரு கேரக்டர் வந்து நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. அண்டு ஒரு பேட்ரியாட்டிக்கான ஒரு படம் வந்து பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து கண்டிப்பாக இந்த ஒரு படம் வந்து கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியே வந்து இந்த படத்துக்கான திரைக்கதையை வந்து அமைச்சிருந்தாங்க. ஓவர் சினிமாத்தனம் வந்து இந்த படத்தில் அவ்வளோவா இல்லை. அண்ட் இந்த படம் வரதுக்கு ஒரு மாதம் முன்னாடி தான் ஃபைட்டர் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ஹிந்தியில் ரிலீஸ் ஆயிருந்தது. கிட்டத்தட்ட இந்த படத்துடைய கதையும் அதுவும் வந்து ஒரே கதை தான். ஆனால் படத்துக்கான அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து அமைச்சிருப்பாங்கன்னே சொல்லலாம். ஃபைட்டர் படம் வந்துட்டு பார்த்தோம்னா அதில் கொஞ்சம் ரொமான்ஸு, ஆக்ஷனு, ஸோ இந்த மாதிரி சாங்கு இதெல்லாமே வந்து கலந்துருக்கும். பட் இந்த படத்தில் வந்து அப்படி இல்லை. கொஞ்சம் ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து கொண்டு போயிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் இந்த படம் வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் சிஜி வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ஃபைட்டர் பைலட் வந்து பறக்கக்கூடிய இடங்களாகட்டும், ஸோ அதுக்கு நிறைய இடங்களில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் மேட்டில் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது முடிஞ்ச வரைக்கும் தெரியாத அளவுக்கு வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ சிஜி பொறுத்த வரைக்கும் ஒரு 90% நீட்டாகவே வந்திருக்கு. பட் இந்த படத்தோடைய ஒட்டுமொத்த ப்ரெசன்டேஷனாக வந்து பார்க்கும்போது நீட்டாகவே வந்து அமைச்சிருந்தாங்க. பெரிய அளவில் குறை சொல்லும்படியாக இல்லை அப்படின்னே சொல்லலாம். தேசப்பற்று அதை சம்மந்தப்பட்ட படம் அப்படிங்கிறதுனால வந்து அந்த எமோஷனலான சீக்வன்ஸ் எல்லாமே இந்த படத்தில் எங்கெங்கே தேவையோ அதை வந்து நீட்டாகவே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் எந்த ஒரு குறையும் இவங்க வந்து வைக்கலை அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா சின்ன சின்ன நெகட்டிவும் வந்து இந்த படத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் எளிமையாக புரிகிற மாதிரி ஒரு சில இடங்களில் வந்து காட்சி வந்து அமைச்சிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோடைய ஃபீலு. ஏன்னா இந்த படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் அப்படிம்பாங்க, அப்புறம் நிறையா அந்த டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நார்மல் ஆடியன்ஸுக்கு வந்து புரியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் இந்த படத்துக்கான தமிழ் டப்பிங் ரொம்ப ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சாங்ஸுமே வந்து மோசம் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த படம் வந்து எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு இந்த தேசப்பற்று சம்மந்தப்பட்ட படங்கள், அதுக்கப்புறம் இந்த ஃபைட்டர் பைலட், இந்த மாதிரி டாப் கன், இந்த மாதிரியான படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த படமும் வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக பாருங்கள். என்ன ஒரு சில இடங்களில் வந்து நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள் வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த சில இடங்களில் மட்டும் லைட்டாக போர் அடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து ஏற்படும். 2 மணி நேரத்துக்குள்ளே இந்த படத்துடைய கதையை நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரீ டைம் கிடச்சா இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.